ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பேசிக்காக ஒரு பில்டிங் பிளானை நம்ம இப்படி பிளானை நம்ம போட போகிறோம். நார்மலாக ஒரு பிளானை எப்படி போடுறோம், ஒரு வீடு கட்ட என்னென்ன தேவையோ நார்மலாக நம்ம ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன வேணுமோ எப்படி பண்ணணுமோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட் இப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே ரீசெண்ட் பயிற்சி இருக்கும், நான் இதில் வச்சுருக்கேன். எடுத்துன்னு மாடல்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கும். நான் நியூ கொடுத்துக்கிறேன். நியூ கொடுத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட், ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் நிறைய இருக்குது. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நம்ம ட்ராயிங் ஷீட் லைக் ஆட்டோகேட் ஓப்பன் ஆகிடும். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபைன், லோட் ஆகிடுச்சு. இது ஓப்பன் ஆகும். இது ஆட்டோகேட் 2024 இது ஆட்டோகேட் 2024. இப்போ இது நிறைய உங்களுக்கு வால் எல்லாமே நிறைய இருக்கும். வால் டோர், விண்டோ எல்லாமே இருக்கும். நம்ம ஓனாக ப்ளேஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம என்ன ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரைட் சைடில் எல்லா ப்ராஜெக்ட் ப்ளவுஸ் இருக்கும். அந்த எலிவேஷனில் கீழே ஈஸ்ட், நார்த், வெஸ்ட், சவுத் நிறைய இருக்கும். நீங்கள் அதில் ஈஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் 0, இங்கே 4000 இருக்குது. இது நம்மளுக்கு எடுத்தோட ஓப்பன் பண்ணி எம்எம்ல இருக்கும். நம்ம எம்எம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபீட் நீட்டு நம்ம எது வேணும் மாற்றிக்கலாம். லைக் நம்ம ஆட்டோ கேல எப்படி யூஎன் என்ட்ரு பண்ணியோ அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் யூஎன்னு கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல லென்த்துன்னு இருக்குல்ல, இந்த லென்த்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மில்லிமீட்டர்ஸ்ன்றது அதை நீங்கள் மீட்டர்ஸ் இல்லைன்னா ஃபீட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 ஃபீட்டுன்னு மாறிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். நான் 10 ஃபீட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ லெவல் 0, லெவல் 1 இருக்குது. என்ன பண்ணுறேன், லெவல் 0 கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது கிரவுண்ட் லெவல் வச்சுக்கிறோம். லெவல் 1 நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? தென் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ரெண்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ரெண்டுமே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ கிரவுண்ட் லெவலில் இந்த ரைட் சைடில் இருக்க டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இங்கே தான் நம்ம ஓப்பன் பண்ண ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஆர்கிடெக்சர் டேப்பில் வால்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வால் ஆர்கிடெக்சர்னு ஒரு வால் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வால்ஸ் நம்ம பேசிக் வால் சூஸ் பண்ணிக்கோம். ஓகேங்களா? பேசிக் வால், அதுக்கப்புறம் இங்கே ஃபுட்டிங், அதுக்கப்புறம் நிறைய வால்ஸ் இருக்குது. நம்ம பேசிக் வால் சூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 30 ஃபீட்டுக்கு ஓகேங்களா ஒரு லைன் ஜஸ்ட் நீங்கள் இது ஜாக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ ஃபீட்டை இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் இந்த ஆக்சிஸ் தெரியும், அந்த ஆக்சிஸ் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறதை விட ரெவிட்டில் நம்ம ஈஸியாக மாடலிங் பண்ணிடலாம். ரெவிட்டுக்கும் ஸ்கெட்சப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த டைமென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நிறைய ஸ்கெட்சப் எப்படி இருக்காது. ஸோ இது எப்படி இருக்குது, பேசிக் கால் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இல்லை பேசிக் கால் என்ன பிரச்சனைனா இது இப்போ இது கிரவுண்ட் லெவலில் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் இது எது வரைக்கும் வேணும், நமக்கு டாப் கன்ஸ்டன்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நமக்கு வேணும். ஓகேங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வேணும். எல்லா வாலையும் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு மாற்றிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், திஸ் ஒன் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகேங்களா? இப்போ மாற்றிட்டிங்கன்னா அது எல்லாமே என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஆகிடும். அண்ட் செகண்ட், அடுத்து வால் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வால்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், டோரு விண்டோ வைப்போம். டோருமே இங்கே இருக்குது. உங்களுக்கு வால், டோர், விண்டோ 3மே இருக்குது. டோரை கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் இதில் என்ன ஆகுனா நமக்கு வெளியே வரதா உள்ளே வரதான்னு தெரியாது. நீங்கள் கரெக்டாக இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வெளியே வரணுமா உள்ளே வரணுமா அது ஷோ ஆகிடும்.
ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இங்கே இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? டோரை வந்து இங்கே வச்சிடுறேன். ப்ளேஸ் ஆயிடுச்சு. சிம்பிள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓகே எனஃப். அடுத்து வந்து திரும்ப ஆர்கிடெக்சர் டேப் போயிட்டு விண்டோ ப்ளேஸ் பண்ணுறோம். விண்டோ வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே. ஓகேங்களா? விண்டோ வந்து இங்கே வைக்கிறேன். இங்கே வைக்க இது வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எவ்வளோ ரைட் சைடில் ஒன்று காமிக்கும். இங்கே சில் ஹைட்டுன்னு இருக்குது. அதாவது சில் லெவல்லாம் தெரியும். கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ தூரம் ஹைட்டில் வந்து நமக்கு விண்டோ வேணும்னு கிடைக்கும். நம்ம ஒரு 4 ஃபீட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ 4 ஃபீட்டில் வந்து அது ப்ளேஸ் ஆகிடும். தென் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ்ட். ஓகேங்களா? விண்டோ ப்ளேஸ் ஆகிடுச்சு. நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து எப்படி விண்டோ நம்மளே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணலாம், டோர் எப்படி கிரியேட் பண்ணலாம், பேஸ்ட் அப்பான் அவர் ரெக்குவயர்மெண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் போய்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ வந்து இது கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கீழே ஃப்ளோரும் வைக்கணும், மேலே சீலிங்கும் இதே ரூஃபும் வைக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆர்கிடெக்சர் டேப்லேயே வந்து ஃப்ளோர்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ளோருக்குள்ளே போய்ட்டு ஆர்கிடெக்சரில் போயிட்டு ஃப்ளோரை சூஸ் பண்ணுறீங்க. அதாவது பவுண்ட்ரியை சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே அந்த க்ரீன் ஏரோ இருக்குல்ல, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிள். ஓகேங்களா? சிம்பிள் ஃப்ளோர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சாரி. ஓகேங்களா? இது முடிஞ்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு காமிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேருக்கு வந்து இந்த இடத்துல இருக்குல்ல ஸ்டேரு, இதை கிளிக் அதாவது நீங்கள் வெயிட் பண்ணல. சின்ன ஸ்டேர் இருக்கும். இந்த ஸ்டேரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே ஸ்டேர் வேணும் அப்படின்னு கேட்கும். அப்போ எனக்கு இங்கே வேணும், ஸ்ட்ரைட்டாக ரூஃபுக்கு ஏற போகிறேன் அப்படின்னா சும்மா உங்களுக்கு எவ்வளோ தான் வேணும் அவ்வளோதான். நீங்கள் இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஸ்டேர் வந்து கிளிக் பண்ணி இருந்து இதில் போகணுமோ, இப்போ 10 ஃபீட் நம்ம வந்து கிரவுண்ட் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் 10 ஃபீட் கொடுத்துருக்கோம்ல. ஸோ 10 ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதே வந்து ஹைட்டை மெஷர் பண்ணி ரெயிலிங்ஸ் வந்து கொடுத்துரும். 10 ஃபீட் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அதே வந்து கொடுத்துரும் ஈஸியாக. ஓகேங்களா? அதோட நம்ம நம்ம வந்து இதெல்லாம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு நான் வர வர சொல்கிறேன். இப்போ நம்ம பேசிக் மட்டும் கற்றுட்ருக்கோம்ல, அதெல்லாம் இதை மட்டும் சொல்கிறேன். இப்போ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரலில் இருக்குது. பாதி வீட்டுக்கு நுழைஞ்சிருக்கு. இதை நம்ம வெளியே மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அலைன்னு ஒரு டூல் இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அலைன் டூல். அலைன் கிளிக் பண்ணி இங்கே தான் நமக்கு வேணும். கரெக்டாக? லைக் இங்கே வேணும் நமக்கு. இந்த லைனில் வந்து வேணும். இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு தென் இந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அலைன் ஆகிடும். சிம்பிள். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. ஓகே ஃபைன். அது ஒரு தான் கிளிக் ஆக வந்திருக்கேன். ஸோ நான் திரும்ப கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு க்ராஸாக வேணும், லேண்டிங்கோடு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி எனக்கு இது வரைக்கும் வேணும் அப்படின்ட்டு 3 ஃபீட்டுக்கு எனக்கு வேணும்னா 3 ஃபீட்டுக்கு இல்லை 4 ஃபீட் நான் கொடுக்குறேன். கொடுத்து ஓகேங்களா, இங்கேருந்து இப்படி இழுத்து விட்றேன். எனக்கு எந்த சைடு வேணுமோ எந்த சைடு வேணுமோ அந்த மாதிரி இழுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆகிடும். எனக்கு இது அளவுக்கு வேணும் இழுத்து விட்டேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டிங் வந்து இங்கே கிரியேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் லேண்டிங் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் கரெக்டாக அலைன் பண்ணி கொண்டு வந்து எனக்கு இங்கே வைக்கணும் அப்படின்னா இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை அலைன் டூல், அதாவது மீன்ஸ் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு அலைனோட தான். அலைன் கொடுத்துட்டே நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே வந்துடுச்சு. நமக்கு இங்கே வேணும், நமக்கு இங்கே வேணும். அப்புறம் திரும்ப நான் அலைன் டூல் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் கிரியேட் ஆகுது தெரியுதா? இது மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்துடுச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கு இதை அலைன் பண்ணணும். இப்போ திரும்ப அலைன் கொடுத்து இந்த போர்ஷனை கிளிக் பண்ணி
இந்த போர்ஷனை கிளிக் பண்ணால் அலைன் ஆகிடும். சிம்பிள். ஓகேங்களா? இது முடிஞ்சு. அடுத்து திரும்ப ஆர்கிடெக்சர் டேப் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது முடிஞ்சு. இப்போ நம்ம ரூஃப் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இனஃப். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஆர்கிடெக்சர். நீங்கள் ஒரு ஒர்க் முடிச்சிங்க அப்படின்னா இந்த டிக் மார்க் கொடுக்குறதுல தான் வந்து இதாகும், ஃபினிஷ் ஆகும். ஆர்கிடெக்சர். ஸோ ரூஃப் போயிட்டு ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு பவுண்ட்ரி லைனுன்றது தான். பவுண்ட்ரி லைனுக்கு நம்ம இந்த ஆங்கிள் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு 40 கொடுக்குறேன். இது 30 இருக்கட்டும். இங்கே 40 கொடுக்குறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், 50 கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த ஷோ ஆகும் எவ்வளோ ரூஃப் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. தெரியுதுங்களா? அந்த ரூஃப் எவ்வளோ ஆங்கிளில் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. தெரியுதுங்களா? ஓகேங்களா? அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரூஃப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 3D வியூவில் தான் பார்க்க போகிறோம். இந்த ரைட் சைடில் 3Dன்னு இருக்கும். கிளிக் பண்ணி 3D வியூ கொடுத்தீங்கன்னா 3D வந்து கிரியேட் ஆகிடும். இந்த டாப் வியூ நீங்கள் வந்து நம்ம எந்த வியூ நமக்கு வேணுமோ அந்த வியூவில் நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோ வைக்கேன். தெரியுதுங்களா? நம்ம கிரியேட் பண்ண டோர், விண்டோ நம்ம சில் லெவல் 4 feet கொடுக்கலாம். இந்த இது எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், நம்ம கிரியேட் பண்ண ஃப்ளோர் இங்கே இருக்குது, வால் இங்கே இருக்குது, நம்ம கிரியேட் பண்ண ரூஃப் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ரூஃப் இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ஸ் தெரியுதுங்களா? நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அப்படியே ரெயிலிங்ஸ் இப்படி வந்து இப்படி வருதுங்களா? அவ்வளோதான். இப்படி தான் வந்து பேசிக் கேன் we can create. சிம்பிள். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பிளான். நம்மளோட பேசிக்கான பிளான் வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணோம். ஏன் இனிமேல் அதை என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து உங்களுக்கு தெரியுதா, இந்த நம்ம கொடுத்த ஆண்டேஷன் தெரியுதுங்களா? நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி 50 degree இருக்கா, 40 degree கொடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கிளிக் ஆகிடும். நம்ம எவ்வளோ தடவை வேணும் வீடு தூக்கிக்கலாம். எல்லாமே அது மாதிரி தான். நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடிட் ப்ரொஃபைல் போயிட்டு இது வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் தெரியுதுங்களா? அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே எடிட்டபிள் தான். ஆனால் ஈஸி டு யூஸ் தான், ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் என்ன ஒரு சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, இன்னொன்று காம்பனண்ட். இந்த பிளேஸை காம்பனண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதை கொண்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீ அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, இதுலேயே வந்து எப்படி மெட்டீரியல் டேக் ஆஃப் எடுக்கலாம், எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எடுத்து அடுத்து எப்படி கொண்டு போகலாம், அதுக்கப்புறம் வந்து டோர்ஸ் விண்டோஸ்லாம் மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது, பில்லர்ஸ் எப்படி மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் கொடுத்துருங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு சப்போர்ட்க்கு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஸோ ஐ கேன் நல்லா முடியும் அப்படின்னு நம்பி ஒரு கமெண்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.